எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹோம் குக் டயட் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம்ல, வாய் வளருது. ஸோ வீட்டிலே சமைக்கிறத வச்சு நம்ம வந்து ரொம்ப டயட்டுக்காக மெனக்கடாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி வந்து டயட் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி 2 vlog நான் வந்து ஷேர் பண்ணேன். செம்மையாக வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. இதே மாதிரி நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் வந்து ஓட்ஸ் டயட்டுக்கு அப்புறம் என்னோட கம்ஃபர்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து டயட் vlogs போடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி. சரி நம்ம ஃபாலோ பண்ணுறதே அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். உங்ககிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அப்படின்றதுனால சரி நம்ம ஃபாலோ பண்ணுற வரைக்கும் அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் ஆல்ரெடி 2 vlog நான் ஷேர் பண்ணியிருந்தேன். நான் அதுக்கு முன்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன் ஒரு 3 days பட் ஷூட் பண்ணல. ஸோ நான் வந்து தேர்ஸ்டே ஃப்ரைடே 2 நாளுக்குள்ளே தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணேன், அதாவது வீக்கெண்ட். இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன்ல வீட்டில் சமைக்கிறத வச்சு நான் அப்படி தான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ சனிக்கிழமை அப்படின்றப்போ சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மீன் எடுப்போம். ஞாயிற்றுக்கிழமை வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரி ஏதாவது. வீக்கெண்ட் மட்டும்தான் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் வந்து பெரிய அளவில் பிளான் பண்ணுவோம். அது போக வந்து வீக் டேஸ்லேயும் நடுவில் வந்து மீன் எடுக்கிறது அந்த மாதிரி இருக்கும் மேபி. ஸோ அது வந்து சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. பட் கன்ஃபார்ம் நான்வெஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான். ஸோ சனிக்கிழமை வந்து நான் என்னோட டயட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனிக்கிழமை மீன் குழம்பு, மீன் எடுக்கிறாங்க, மீன் வறுவல் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றப்போ நான் வந்து ஃப்ரை அவாய்ட் பண்ணிடுவேன். வறுவல் வந்து நான் எடுக்க மாட்டேன். குழம்பு அண்ட் வந்து இப்போ ஒயிட் ரைஸ் இருக்க மாதிரி தான் நான் வந்து டயட் பண்ணுறேன். ஏன்னா பாடி ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஓட்ஸ் டயட் பண்ணி ரொம்ப வந்து இதாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றனால கொஞ்சம் பேலன்ஸ்டாக கொஞ்சம் வந்து கலோரிஸ் கால்குலேட் பண்ணி ஹெல்த்தியாக தான் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்றனால ரைஸும் சேர்த்து தான் பண்ணுறேன். ஸோ எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ உங்களோட டயட் பிளானில் இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து இப்போது சனிக்கிழமை நான்வெஜ் எடுக்கிறாங்க, இல்லை வந்து சண்டே நான்வெஜ் எடுக்கிறாங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய சின்ன டிப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தெரியப்படுத்துங்க. செம்மையாக எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து செம்மையாக வேர்க்குது. எங்கள் ரூம் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. செம்ம வெக்கையாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்கள் ஊரில் உங்கள் வீட்டில் ஹீட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியல, எப்படா குளிர்காலம் வருது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு கமெண்ட் பார்த்தேன், அடிக்கிற வேலைக்கு நீங்கள் டயட்லாம் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. அது உண்மைதான். ஒர்க் அவுட்டே பண்ணாமல் செம்மையாக வேர்க்குது. நான் இப்போது பண்ணிட்டு இருக்கேன்ல, இதில் வந்து நான் பெருசாக ஒர்க் அவுட் சேலஞ்ச் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை. ஸோ நல்லா வந்து ஆக்டிவாக இருக்கேன். படுத்து தூங்காமல் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே சும்மா ஒரே இடத்துல உட்காந்துருக்காம ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பாக என்னோட வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ எடுக்கும்போதே செம்மையாக ஒர்க் அவுட் பண்ண மாதிரி ஸ்வெட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒர்க் அவுட்டே பண்ணாமல் அடிக்கிற வெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆகும் போல இருக்குது. நம்ம டயட் மட்டும் ஸ்ட்ரிக்ட் பண்ணால் செம ரிசல்ட் பார்க்கலாம் போல். சரி பார்ப்போம். இந்த டேயில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்னி பீன்ஸ் தான் வந்து வேக வச்சு தாளிச்சிருந்தோம். எங்கள் அத்தையும் வந்து சேர்ந்து டயட் பண்ணுறாங்க. அவங்க 1 மாதத்தில் 2 கிலோ வெயிட் குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய செஞ்சுட்டோம் அப்படின்னா நானும் சாப்பிட்டுக்குவேன், அத்தை சாப்பிட்டுக்குவாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து ஜிம்மு விட்டு வந்ததும் அவங்க ஸ்நாக்ஸாக எடுத்துப்பாங்க. மீதி இருந்துச்சு அப்படின்னா ஈவினிங் வந்து டீ டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி நான் சாப்பிடுவேன், அத்தை சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய செஞ்சாச்சு. ஸோ காலையில் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். எனக்கு வந்து நான் ஓட்ஸ் டயட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்கும்போது நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க ஓட்ஸுக்கு பதிலாக நம்ம வேறு என்ன எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. பயறு வேக வச்சு சாப்பிட்டாலே அதில் வந்து காலையிலே நமக்கு நல்ல ப்ரோட்டீன் வந்து கவர் ஆகும். அண்ட் இந்த பீன்ஸ் சாப்பிட்டுட்டே சைடில் வந்து பிளாக் காஃபிலாம் குடித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு அந்த காம்போ ரொம்ப பிடிக்கும். அண்ட் நான் வந்து டெய்ரி ப்ராடக்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஏன்னா ஹோம் குக்டு ஃபுட்ஸ் தான் எடுக்கிறேன். அண்ட் ரைஸ் எல்லாம் கூட எடுக்கிறேன். இட்லி சப்பாத்தி அந்த மாதிரி கூட நான் அப்பப்போ எடுத்துக்கிறேன் அப்படின்றனால இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து கட் பண்ணிட்டேன். நொறுக்கு தீனி கட் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து கேரட் வெள்ளரிக்காவாக இருக்கும், அப்படி இல்லைனா ஃப்ரூட்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 to 12 மணி இருக்கும். அந்த டைமில் நான் வந்து ஃப்ரூட்ஸு வெள்ளரிக்காலாம் நான் எடுத்திருக்கேன். முலாம்பழம் கொஞ்சம் திராட்சை அதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா நமக்கு முன்னாடியே தெரியும் இன்றைக்கி சனிக்கிழமை மதியம் மீன் குழம்பு அப்படின்றனால மீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் நம்ம வந்து அதிகமாக சாப்பிடுவோம், சீட் பண்ண ஆரம்பிப்போம். நமக்கு வந்து லிமிட்டே இல்லாமல் நமக்கு வந்து டெம்ட் ஆகி நிறைய சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் எப்படா மீன் குழம்பு வைப்பாங்க அப்படின்ற மாதிரி வயிற்ற காய போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக நிறைய சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து பசியை வந்து பார்த்திங்கன்னா அதாவது பசிக்க விடாமல் நம்ம வயிற்ற வச்சுக்கிற மாதிரி முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸு அந்த வெள்ளரிக்காய் அதெல்லாம் நான் சாப்பிட்டேன். ஸோ ரொம்ப பசியில் நான் வந்து மீன் குழம்புக்காக காத்து கிடக்கல. அதே சமயம் நான் வந்து மீன் குழம்பு
மிஸ் பண்ணலை. ஸோ ஆசைக்கு சாப்பிட்ட மாதிரியும் ஆயிடுச்சு, அளவுக்கு அதிகமாக சாப்பிடாத மாதிரியும் ஆயிடுச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டேயில் 1 கப் ரைஸு அண்ட் 2 துண்டு மீன், கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சூப்பரான லஞ்ச் வந்து திருப்தியாக சாப்பிட்டாச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டுருக்காங்க. நான் சும்மா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் வந்து நம்ம ரைஸ் இல்லாமல் டயட் பண்ணணும், ரைஸ் இல்லாமல் நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், அப்போ தான் நடக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சத்தியமாக கிடையாது. நம்ம ரைஸ் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ரைஸ் வந்து நம்ம அளவாக 1 கப் எடுத்துகிட்டு அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நிறைய, கீரை நிறைய, ஃப்ரூட்ஸ் நம்ம சேர்த்துக்கிட்டாலே நமக்கு வந்து சூப்பராக வெயிட் லாஸ் நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் ரைஸ் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து அதாவது மீன் குழம்பு காரமாக இருந்துச்சு அப்படின்றனால சாப்பிட்டு முடிச்சுட்டு இனிப்பாக ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் கிரேப்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா இனிப்பாக ஸ்வீட்டாக இருக்குது இப்போ வரக்கூடிய கிரேப்ஸ்லாம். ஸோ சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பார்சல் ரிசீவ் ஆகிருந்தது. ஸோ இன்ஸ்டாகிராம் பேஜ்லேருந்து எனக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நான் என்கொயரி பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸ் வந்து எனக்கு இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப பிடிச்சிருக்கு, சாட்டின் மெட்டீரியலில். ஏன்னா எனக்கு வந்து முடி வந்து சுருட்டையாக இருக்குது. அதிகமாக இப்போ வெயில் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொண்டை தான் போட்டுட்ருக்கேன். நார்மலாகவே கொண்டை போடுவேன். ஸோ இப்போ வந்து அதிகமாக கொண்டை போடுறேன் அப்படின்றதுனால இந்த மாதிரி சாட்டின் மெட்டீரியலில் ஹேர் பேண்ட்ஸ்லாம் நான் வந்து பார்த்துருந்தேன். ஸோ அதுதான் வந்து கேட்டிருந்தேன். ஸோ அது வந்து எனக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது அவங்களோட கலெக்ஷன்ஸ்லாம். அவங்களோட பேஜை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக வந்து நமக்கு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி சாட்டின் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய ஹேர் பேண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா முடி வந்து நமக்கு உதிர்ந்து வராது. ஸோ ஹேர் பேண்ட் வந்து டைட்டாக போடும்போது நம்ம கலட்டும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து முடி உதிர்ந்து விழுகும். ஸோ நைட் டைம் நம்ம வந்து கொண்ட மாதிரி போட்டுட்டு தூங்குறதுக்கு, நம்ம பின்னி போடுறதுக்குலாம் இந்த மாதிரி ஹேர் பேண்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கு. ஸோ இவங்களோட கலெக்ஷன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த டேயில் வந்து டின்னர் வந்து பார்த்திங்கன்னா 1 சப்பாத்தி, 2 துண்டு மீன், கொஞ்சம் குழம்பு தான் நான் ஊற்றியிருக்கேன். தனியாக எனக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ண கிடையாது. சப்பாத்தி மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக திருப்தியாக இந்த டயட் வந்து இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ பார்த்துருப்பீங்க, சாட்டர்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேக வைக்கிறது, தாளிக்கிறது மட்டும்தான். அண்ட் மதியம் வந்து மீன் குழம்பு வீட்டில் நார்மலாக எல்லாருக்கும் என்ன சமைக்கிறாங்களோ அதே தான் நானும் எடுத்திருக்கேன். எனக்குன்னு டயட் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேயில் நான் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணவே கிடையாது. நைட்டுக்கு ஒரு சப்பாத்தி போட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக. ஸோ நான்வெஜ் டே தான் நமக்கு ரொம்ப பயமாகவே இருக்கும் நம்மளோட டயட்டில். ஆகா, நம்ம வந்து சனி ஞாயிறு வருது, வீக்கெண்ட் வருது, நம்ம எப்படியோ சீட் பண்ண போகிறோம், ஸோ திரும்ப நம்ம வந்து டயட் ரீஸ்டார்ட் பண்ணணும், நம்ம 1 வாரம் கஷ்டப்பட்டு டயட் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம பயப்படுறதே அந்த வீக்கெண்ட், அந்த சீட் டேக்கு தான். ஸோ அந்த சீட் டேவுமே நம்ம வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா லாங் டர்மாக நம்மளோட அந்த ஃபுட் ஸ்டைலே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். லாங் டர்மாக நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஒரு ஃபுட் ஸ்டைல் சேஞ்ச் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெர்மனண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும். நம்ம என்ன தான் வெயிட் குறைச்சாலும், இப்போ 1 வாரத்தில் குறைச்சாலும் அடுத்து ஒரு வாரத்தில் நம்ம வந்து ஃபுட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிட்டோம், பிடிச்சதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது ரீகெயின் தான் ஆகும். ஸோ லாங் டர்மாக நம்ம வந்து வெயிட் குறைக்கவும் செய்யணும், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான அந்த வேலைகளும் நம்ம வந்து பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம். இப்போ நான்வெஜ் டேலாம் நம்ம வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வெயிட் குறைக்கலாம், வெயிட் மெயின்டைனும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டே எனக்கு இப்படி தான் போச்சு. உங்களோட சஜஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோ நான் வந்து சண்டே எப்படி எனக்கு போச்சு அப்படின்ற மாதிரி நாளைக்கு விலாகில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.